ரொம்ப வருத்தமா இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்கிட்ட இந்த விஷயத்த பேசி ஆகணும்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்கப்பா, இங்க வந்த விஷயம் என்னன்னா, இப்பெல்லாம் விலைவாசி கண்ணா பின்னாடி ஏறிடுச்சு. உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சிட்டேன். ஓடி ஓடி ராத்திரி பகல்னு உழைச்சா கூட சம்பளத்தை ஒரு சல்லி காசு கூட ஏத்த மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம செலவு மட்டும் அப்படியே தான் இருக்கு, குறையவே இல்லை. இப்ப மாச கடைசி வேற ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நீங்க கூட்டிட்டு வந்த அந்த திருமங்கலம் விருந்தாளிங்க இருக்காங்க பாருங்க, அவங்களால நமக்கு ரொம்ப கஷ்டம். இந்த நிலைமையில அவங்க இன்னும் 2 நாள் டேரா போட்டாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் கவுத்து வச்சிட வேண்டியதுதான். அதனால உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவங்களை திருப்பி அனுப்பி வச்சிருங்க பிளீஸ். இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்ல முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியும். தெரியும். வாயை திறந்து சொல்லு பகவான் தாஸ். சிவா, 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 வந்துட்டியா சிவா? சிவா, இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த சிருஷ்டி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா மனிதனோட மனசு எவ்வளவு சின்னதா இருக்கு. அப்படியா? என்ன நீயும் குத்தி காட்டுறியா? இல்ல, நான் சும்மா விஷயத்த சொன்னேன். சொல்லு சொல்லு. நீ வேலை செஞ்சு பார்த்தா உனக்கே தெரியும். அப்புறம் என்ன மாதிரி மனுஷனை தப்பா நினைக்க மாட்டேன். என்ன மாதிரி ஒரே ஒரு நாள் சேல்ஸ்மேனா வேலை செஞ்சு பாரு, நான் படுற பாட அப்ப புரிஞ்சுக்குவேன். ஒண்ணு தெரியுமா சிவா, மாச கடைசி நேரத்துல எங்க வீட்டுக்கு 2 விருந்தாளிங்க வேற வந்திருக்காங்க. என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா பகவான் தாஸ், விருந்தாளி கடவுளின் மறுரூபம்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை எவனாவது விருந்தாளி தான் சொல்லிருப்பான், தன்னோட லாபத்துக்காக. டேய் ராதா, இங்க கொஞ்சம் வா. ஏன் வா, அங்க கொஞ்சம் பாரு. என்ன இந்த ஆளு தனியா லூஸ் மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான்? இதே வேலையா போச்சு. அட கொஞ்சம் மெதுவா பேசுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆளு மலை மேல இருந்து கீழே குதிக்க போறான் போல. ஆமாப்பா, குதிச்சாலும் குதிச்சிருவான் போல இருக்கு. அந்த ஆள் சரியான பைத்தியம், செஞ்சாலும் செய்வான். நம்ம எப்படியாவது இந்த ஆளை காப்பாத்தி ஆகணும். நான் இப்ப என்னதான் பண்றது சிவா? உன்னோட மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு கேளு. உண்மையை சொல்லவா சிவா? இப்ப என் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னா, அவங்க எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கிட்டோம், நான் அவங்கள நல்லா கவனிச்சுதான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லவங்க. அப்புறம் என்ன யோசிக்கிற? நான் வேற எதுக்கு யோசிக்கிறேன்னா, அவங்க இன்னும் 2 நாள் தங்குனாங்கன்னா என் வீட்டு பட்ஜெட்ல இன்னும் ஒரு 4000 ரூபாய் செலவாயிடும். நான் வேற அவங்கிட்ட கடன் தான் வாங்கி ஆகணும். அட என்னப்பா நீ சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன விஷயம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு பார்க்கலாம். சிவா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் அப்பா அவங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளா கூட பரவாயில்ல, என் பர்ஸ் முழுக்க காலி ஆயிடுச்சு. நான் இதுக்கு மேல வேற என்னதான் பண்ணுவேன்னு சொல்லு. என்னால இதுக்கு மேல தாங்கிக்கவே முடியாது. ஆனா பகவான் தாஸ், உன்னோட அப்பாவுக்கு இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அதான் எனக்கும் புரியல என்ன பண்றதுன்னு. இதை நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு இப்ப என்ன தோணுதுனா சிவா, பேசாம இதை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு தோணுது. இதுக்கு என்ன சொல்ற? உன் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு கேளு. அது உனக்கு கேட்கலையா? இல்ல, அது சொல்றது எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. சரி, ஓகே, அப்பா அதை கேட்காத. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் இப்பவே என் அப்பா கிட்ட போறேன். அப்பா, என்னப்பா பண்றீங்க? கண்டிப்பா உங்களை போக விட மாட்டோம். அந்த பக்கமா போய் பேசலாம். வாங்க தம்பி, வாங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னதாயா பிரச்சனை? நாங்க அனுமதிக்கவே மாட்டேனே. இவ்வளவு நேரம் ஆயும் போலீஸ் வரவே இல்ல. அட வந்துருவாங்க ஐயா, அது வரைக்கும் சமாளி. இத பாருங்க அண்ணாச்சி, போலீஸ்ல ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறது மிகப்பெரிய குற்றம் இல்லன்னு. ஆமா, அது எனக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து ஏன்னா தற்கொலை பண்ணிக்க போறீங்க? இல்ல 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 இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணாச்சி. நான் ஒன்னும் தற்கொலை பண்ணிக்கலாம் போகல, நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். யாருக்கிட்ட? அவர்கிட்ட தான் அண்ணாச்சி. இதோ இங்க உட்கார்ந்திருக்காரு பாருங்க. எந்த ஆளுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? இதோ மஞ்சள் கலர் ஜர்க்கின் போட்டு உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட தான். அன்னைக்கு நீல கலர் ஜர்க்கின்ல சொன்னீங்க. அட சும்மா சிரிக்காதப்பா. நாங்க எங்க சிரிச்சோம்? அட நான் ஒண்ணு சொல்லலப்பா. ஏற்கனவே வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். இதுல நீங்க வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிண்ணே, நாங்க இப்ப போயிடுறோம். அத முதல்ல செய்யும்.
ஆனா நீங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன். அது என்னோட இஷ்டம். நான் தற்கொலை பண்ணிக்குவேன், தற்கொலை பண்ணிக்காம போவேன். அது என்னோட இஷ்டம். அதை கேட்க நீங்க 2 பேரும் யாரு? அத நான் சொல்றேன்யா. போலீஸ் சார், வணக்கம் சார். என்னய்யா? ஒண்ணு இல்லையே. அடச்சி வாய் மூடு.